இனி வணக்கம் சார் சொல்லி நம்ம தோட்டத்தில் பறித்த கீரை முள்ளங்கி வச்சு இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாங்க. இது வந்து புளிச்சக்கீரை பறிச்சிருந்தாங்க. அதுக்கு வந்து துவையல் மாதிரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரமிளகா, மல்லி, பூண்டு எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிட்டோம். அப்புறமா வந்து புளிச்சக்கீரையும் போட்டு இதையுமே கொஞ்சம் வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயிலே போட்டு வதக்கி மூடி போட்டு வதக்கி எடுத்துக்கிட்டோங்க. இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துட்டோன்னா துவையல் வந்து ரெடி ஆகிடும். அடுத்தது வந்து முள்ளங்கி வந்து கீரையோடய சேர்த்து போட்டுடலாம் அப்படின்ட்டு கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டு முள்ளங்கி கீரையோடையுமே அரிஞ்சு பொடி பொடியாக போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் கரம் மசாலா, மஞ்சள் போட்டு வதக்கிட்டேங்க. இதில் வேணும்னா முட்டை உடச்சி ஊற்றினா கூட சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் முள்ளங்கி இலை வந்து சிறு கசப்பாக இருக்கும். முட்டை ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். எதுவுமே தெரியாது. இன்றைக்கான மதிய உணவு இதாங்க. சாப்பாடு, புளிச்சக்கீரை தொக்கு, முள்ளங்கியும் கீரையும் போட்டு பொரியல் மாதிரி செஞ்சாச்சு. அடுத்தது மீன் வாங்கியிருந்தோம், அதையும் வறுத்து எடுத்துக்கிட்டோங்க. இன்றைக்கான சமையல் இதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.